புதன்கிழமை மணி பார்த்தீங்கன்னா 12 ஆயிடுச்சு. லேட் நைட்டு எப்போதும் தூங்குறதுனால இன்னைக்கு காலையில என்னால் எழுந்திரிக்கவே முடியல. அலாரத்தையும் ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் தூங்கிட்டேன் போல இருக்கு. அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து என்னோட வேலைகள்லாம் முடிச்சுட்டு கொஞ்சமாக சுட சாதம் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு ரசம் வச்சுட்டு வெங்காயம் போட்ட உருளைக்கிழங்கு கறி பண்ணிட்டு காலிஃப்ளவர் இருந்துச்சு அதை அவிச்சிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். பசங்களை சூடாக போட்டு சாப்பிட சொல்லியிருக்கிறேன். நானும் அப்படியே சாப்பிட்டுட்டேன். ஏன்னா நைட் வந்து 11 மணிக்கு மேலே சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி நெஞ்சிலேயே நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ நானும் சாப்பிட்டுட்டு போயிட்டேன். அந்த பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டுட்டு ரெடியாகி கிளம்பிட்டேன். போய் 2 மணிக்கு வேலை எடுத்ததுலேருந்து வீடு வந்து திரும்புகிற வரலையும் என்னால் எந்த வீடியோ எடுக்க முடியல. அவ்வளோ ஒர்க்கு. கார் இல்லாததுனால நான் பஸ்ஸில் தான் வந்துட்டுருக்கேன். பஸ்ஸில் ஏறினோன்னே எப்படா இறங்குன்ற ஒரு ஃபீல் வந்துடும். ஏன்னா எனக்கு வாமிட்டிங் வர மாதிரியே இருக்கும். யாராருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து பெரும்பாலும் சொல்லுவாங்க எல்லாருமே சம்பளம் வாங்கின பிறகு எப்போதுமே சம்பாதிக்கும் போது சேமிப்புக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி செலவு பண்ணிவிட்டு சேமிப்பீங்களா இல்லை வந்து எடுத்து வச்சுட்டு செலவு பண்ணுவீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாகூர் அல்வா கடை. காரைக்கால்காரவங்க எல்லாருக்கும் இந்த கடை ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஃப்ரான்ஸுக்கு வரும்போது எல்லாரோடைய பேக்லேயும் கண்டிப்பாக இந்த ஒரு பேக்கெட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தம்பி மாமனார் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க தான் நமக்கு கொஞ்சமாக கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்ரூட்டு. அந்த கடையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது தம்ரூட்டு தான். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா பருத்தி அல்வா, பால்கோவா, அதுக்கப்புறம் பட்டர் அல்வா, அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன், மைசூர் பாக்கு, இந்த தம்ரூட்டு எல்லாமே இருக்கும். எனக்கு அங்கே பிடிச்சது திரும்பவும் சொன்னோன்னா இந்த தம்ரூட்டு தான். இந்த கடை தெரியாதவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. எந்த பக்கத்துலேருந்து போனாலும் அந்த நாகூர் கடையை எல்லாமே கிராஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஏதாவது வாங்கி சாப்பிட்டு தான் வருவாங்க. இதை சாப்பிடும்போது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. ஊரில் இருக்கும்போது ஈவினிங் டைமில் சூடாக இதை போடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இலையில மடித்து 100 கிராமோ இல்லை 50 கிராமோ தான் வீட்டுக்கு வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச நேரத்துக்கு அதை சாப்பிட்லாம். ஸோ அதனால் அந்த அளவு தான், அந்த குவான்டிட்டி தான் இருக்கும். இங்கே வரும்போது தான் 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவோம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால ரொம்பவே டைட்டாக இருந்துச்சு. கொஞ்சமாக மைக்ரோவேவில் சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்தேன். வேறு லெவலு. எனக்கு அதை சாப்பிடும் போது அந்த பழைய உணர்வுகள் கண்டிப்பாக வந்து போகுது. யாராருக்கெல்லாம் அந்த ஃபீல் இருக்குது காரைக்கால்காரவங்க சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.